ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சென்னை ராமாபுரம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு தான் வந்து ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாமேன்ட்டு. அதெல்லாம் அப்பப்போ அங்கே போவேன், போய்ட்டு வீடியோலாம் எடுக்க மாட்டேன், போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய சிறு வயசுலேருந்து அவருடைய படங்களை பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர். அதை விட மிகப்பெரிய ரசிகர் நான்லாம். வழி தான் பயன்படுத்துவாங்க அந்த மெயின் ரோடு போகிறதுக்கு வரத்துக்கு. அப்போ சிறு வயசில் நாங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். இங்கே பார்க்கும்பொழுது அந்த கேட்டுக்கிட்ட ஒரு கும்பல் நிற்கும், இந்த சைடில் ஒரு கும்பல் நிற்கும். ஏகப்பட்ட பேர் அவரை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்கிறதுக்காக வருவாங்க. நான் சிறு வயசுலேயே இங்கே வந்து அவர்கிட்ட வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாங்கியிருக்கிறேன். என்னுடைய அப்பா மறுபிறவி எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தார், எம்ஜிஆர் நகர், சென்னை. அவர் வீட்டுக்கு எதிர்க்கையே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்காக ஒரு சின்ன நினைவிடம் அமைச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த நினைவு மண்டபம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அரசியலில் வந்து அவரால் தான் உள்ள நுழைஞ்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து வந்த காரணம். அதனால் அந்த நினைவுக்காக அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாரு. வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவர் எது கத்தாலும் அண்ணா அவர்களை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அண்ணா வழியில், அண்ணா வழியில் சொல்லிட்டு. அம்மா சத்யபாமா அம்மா எம்ஜிஆர் அவர்களின் தாயார், அவங்களுக்கும் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாரு. இவர் தினமும் வெளியில் போகும்பொழுது இங்கே வந்து அம்மாவை வந்து இங்கே வணங்கிட்டு தான் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புவாருன்றது தான் சொல்லுவாங்க. அது நிஜம். அன்னை சத்யபாமா நினைவு மண்டபம் வெளியே நல்ல மகனை பெற்றெடுத்த நல்ல தாய். இவ்வளவு கஷ்டத்துலேயும் அவரை வந்து ஒரு ஆளாக்கி விட்டுருக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். ஐயாவிற்கு பிறகு அவருக்காகவே ஒரு சின்ன மண்டபம் ஜானகி அம்மா அவங்க வந்து அமைச்சாங்க. இங்கே புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்காக. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நமக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன மணிமண்டபம் அமையும்ன்ட்டு. அவர் வீட்டுக்கு பார்க்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே வீட்டுக்கு பின்னாடி சமையலறை இருக்கும். வரிசையாக சேர் போட்டு முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வாங்கணுவார். அதை நானும் போய் சாப்பிட்ருக்கிறேன் சிறு வயசில். ஏகப்பட்ட பேர் கட்சிக்காரங்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒவ்வொருத்தர் விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதுக்கான நிவர்த்திகளை செய்துவார். இப்படி ஒரு மனிதர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அருகிலேயே அம்மா ஜானகி அம்மா அவர்களுடைய மணிமண்டபம். இந்த தாய் இருக்கும் பொழுது நானே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். போயிட்டு அவங்க கையாலேயே எனக்கெல்லாம் வந்து கேசரி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வெளியே ரொம்ப அருமையான ஒரு தாய். அந்த தாயை நானும் நேரில் சந்தித்து புகைப்படத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி தான். எனக்கு அது ஒரு கொடுத்து வச்ச காலம். மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் 17ஆம் தேதி ஜனவரி 1917ஆம் ஆண்டு பிறந்தார். அவருடைய பிறப்பு என்னமோ இலங்கை தான். அவர் ஆரம்ப காலங்களில் வசதி, அவங்க அப்பாலாம் வசதியாக இருந்திருக்கிறாரு. சூழ்நிலைகள் சில வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து ஏழ்மை நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. அவரும் அவங்க அம்மா, அவருடைய அண்ணன், அவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து வேற ஒரு ஊரில் இருந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து இங்கே சின்ன வயசுலேயே வந்து நாடக கம்பெனிக்கு போயிட்டு சிறு சிறு வேஷங்கள்லாம் போட்டு கூட வர உதவிகள் பண்ணிட்டு அதிலிருந்து அவருடைய வளர்ச்சியை அவரையே உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக பேர் எடுத்திருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு பிற்காலத்தில் வந்து நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி என்று ரொம்ப பெரிய பேர் எடுத்தார். அதற்கு உதவியாக
அவருடைய துணைவியார் ஜானகி அம்மையார் அவர்கள் தான். உண்மையிலே அவர் அந்த காலத்தில் பாருங்கள், அந்த உபயோகப்படுத்திய அந்த கிரேன் இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பழையசை இன்னும் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவர் இயக்கிய படங்களில் நாடோடி மன்னன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், உலகம் சுற்று வாலிபன், இந்த மூணு படங்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது. 1936 சதிலீலாவதி அந்த படத்தில் ஆரம்பித்து 1978 மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அது வரைக்கும் அவருடைய திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய உழைப்பை, அதுவும் கிட்டத்தட்ட 136 படத்துக்கு மேலே அவர் நடிச்சிருக்கிறாரு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற அவருடைய சொந்த கட்சியில் இருந்து 1977 1987 வரை நிரந்தர முதலமைச்சராக இருந்தார். அந்த 10 ஆண்டு காலம் அந்த முதலமைச்சர் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தாருனாக்கா உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு நல்ல ஒரு சிறந்த நாடாக இருந்திருக்கும். 1987 டிசம்பர் விண்ணை விட்டு மறைந்தார். இந்த விண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னமும் அவர் இறந்துட்டாருன்ட்டு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம். வி ராமச்சந்திரன், இவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன். இவருக்கும் அவர் பேரே அவர் தான் சூட்டியிருக்கிறாரு. இது உண்மையிலே அவரும் ஒரு நடிகர். உண்மையிலே இப்பயும் போனோம்னா பார்க்கலாம், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகுவார், சிறந்த மனிதர். இந்த வீட்டை இன்னும் அந்த பழமை மாறாமல் அவர் வாழும்பொழுது எப்படி இருந்ததோ அதே ஒரு பராமரிப்பு, அந்த பழமை மாறாமல் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுமக்கள் யார் போகணும்னாலும் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப ஒரு பணிவாக பாருங்கள், பார்த்துட்டு எல்லாரும் புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான தருணம். நான் சின்ன வயசில் அந்த கேட்டுட்டு நின்று பார்த்துருக்குறேன். இந்த வழியாக தான் போட்டிக்குள்ள காரு அந்த 477 அம்பாசிடர் காரு நிற்கும். அதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். எப்படி பார்த்துருக்கோம்னாக்கா, எங்கள் அப்பா மறுபிறவி எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் நகரில். அப்போது சிறு வயசில் அந்த வருஷம் எனக்கு பர்த்டே அன்னைக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் எனக்கு இன்னமும் எனக்கு நினைவு இருக்குது. அந்த புகைப்படமும் ஏற்றது. வெளியே ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டை அப்படி பார்த்துட்டு அப்படி போகும்போது உள்ள ஒரு உணர்வே மிகப்பெரிய ஒரு உணர்வு, சந்தோஷம். நீங்களும் பாருங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. வெளியே இந்த இடத்துக்கிட்ட லாக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐயாவில் இருக்கும் பொழுது, சிறுவையில் இருக்கும் பொழுது இங்கெல்லாம் நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கிறோம். வந்தது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்துருக்குறோம். வெளியே இதெல்லாம் பாருங்கள், அவர் உபயோகப்படுத்தியது, ஐயா உபயோகப்படுத்தியது. இங்கே லாக் எடுப்போன்றது உண்மையிலேயே நான் கனவுல காணல. ஆனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்தது.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.